எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். நம்மை ஆசீர்வதிப்பது நம் தேவன் மாத்திரமே. இதெல்லாம் நம்ம அறுவடையை பற்றி சொல்கிறோம் இல்லையா? இயேசு சுவாமி புதிய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கார். மத்தேயு 9:37 அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம். அப்போது அந்த அறுவடைக்கான பொறுப்பை தேவன் யார் மேலே வைத்திருக்கிறார்? உங்கள் மேலேயும் என் மேலேயும் வைத்திருக்கிறார். காரணம், உலகத்தில் அறுப்பு மிகுதியாக இருக்கிறது. நாம் அவருடைய வேலையாட்களாக செயல்பட கடமைப்பட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம சுவாசிச்சுட்டு இருக்கோமா? இன்றைக்கி நம்ம திருச்சபைக்கு வந்திருக்கோமா? ஆராதிச்சிட்ருக்கோமா? இது எல்லாத்துக்கும் ரெண்டே நோக்கம்தான் இருக்குது. ஒன்று, உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய சித்தம் இன்னும் நிறைவேற வேண்டியது பாக்கி இருக்கிறது. இரண்டாவது,